சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த 68 ஆண்டுகளாய் பசியும் பட்டினியும் வறுமையும் தலைவிரித்தாடுகிறது. தலித்கள் மீது ஆதிக்க சாதியினரின் கோர தாண்டவம், பழங்குடியினர் பசுமை வேட்டை என்ற பெயரில் வெளியேற்றம், முஸ்லிம்களோ தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிப்பு, இன படுகொலைகளும் கூட்டு கற்பழிப்புகளும் பொருளாதார சூறையாடல்களும் முஸ்லிம்களை இந்தியாவிலேயே அகதிகளாக ஆக்கியது. இந்தியாவின் அனைத்து வளங்களும் தனியாருக்கு, ஆற்று மணல், நிலத்தடி நீர், பெட்ரோல், தாது பொருட்கள், நிலக்கரி என அனைத்து வளங்களும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டப்படுத்திவிட்டு அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு கொட்டி கொடுக்கிறார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும். கல்வி, கலாச்சாரம், வரலாறு ஆகிய அனைத்தையும் இந்துத்துவ சிந்தனையில் உருவாக்க வேண்டும் என்ற வெறியோடு செயல்படும் மத்திய அரசு. தமிழகம் மதுவின் போதையிலும் இந்தியா மதவெறியின் உச்சத்திலும் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கும் நிலையிலிருந்து மாற்றம் காண வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தேசிய அரசியல் கட்சிதான் SDPI. SDPI கட்சியால் மட்டுமே தமிழகத்தையும் இந்தியாவையும் மீட்டெடுக்க முடியும். இது ஏதோ வெற்று வார்த்தை அல்ல, அது உருவாக்கப்பட்ட விதம். கட்டுப்பாடான போராட்ட குணமும் எத்தியாகத்திற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நெஞ்சுரம் கொண்ட செயல் வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் SDPI. லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழித்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கும் பொருளாதாரத்தை மாற்றி புதிய இந்தியாவை உருவாக்குவதே லட்சியமாக கொண்டு செயல்படுகிறது SDPI. ஏதோ ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ மதத்திற்கோ என்ற நிலை இல்லாமல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களின் அரசியல் அதிகாரத்தை அடைய ஒரு மாநிலத்தில் முடங்கி விடாமல் தேசிய அளவில் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுகிறது SDPI. SDPI கட்சி துவங்கப்பட்டு 6 ஆண்டுகளே ஆனாலும் 68 ஆண்டுகளாய் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அரசியல் அதிகாரத்தில் அங்கம் வகிக்காமல் அரசியல் அடிமைகளாய் ஆக்கப்பட்டு வந்த சமூகத்திற்கு அரசியல் அடித்தளமிட வைத்தது SDPI கட்சி. SDPI கட்சி முன்னெடுத்து சென்ற போராட்டங்கள் தேசிய அளவில் மக்கள் பிரச்சனைக்கு நடவடிக்கை கோரி கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுடன் SDPI நிர்வாகிகள் முசாபர் நகர் கலவரம், தடுக்க தவறிய முலாயம் சிங் வீடு முற்றுகை, பாலஸ்தீன் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம், மத்திய பிரதேசம் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக கண்டன பேரணி, மணிப்பூர் கல்யாண் சிங்கை ஆளுநராக நியமித்ததை கண்டித்து கண்டன பேரணி, ராஜஸ்தான் தீவிரவாத அரசியலை நிறுத்து கருத்தரங்கம், ஆந்திர பிரதேசம் இஸ்லாமியர்களுக்கான போராட்ட களத்தில் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி, அப்பாவிகளை விடுதலை செய்யவும் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் தேசிய பிரச்சார கருத்தரங்கம், ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரி பொதுக்கூட்டம், அஸ்ஸாம் முஸ்லிம் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், வக்பு நில ஆக்கிரமிப்புகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம், வேலூர் கோட்டை பள்ளிவாசல் மீட்பு, உருது மொழி பாதுகாப்பு போராட்டம், பாலஸ்தீனத்தில் அப்பாவி குழந்தைகள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து யூனிசெஃப் அலுவலகம் முற்றுகை, UAPA கருப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மாநாடு, பாஜக அரசின் சிறுபான்மை விரோத போக்கை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், பாஜக அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியின் மத துவேஷ பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ராஜா மற்றும் சுப்பிரமணிய சுவாமி போன்ற அரசியல் கோமாளிகளின் பாசிச கருத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை இழிவுபடுத்தியதை கண்டித்து அமெரிக்க தூதரகம் முற்றுகை போராட்டம். பிற சமூக மக்களுக்கான போராட்டம். சமூக ஒற்றுமை பொதுக்கூட்டம். பரமக்குடி தலித்துகள் மீதான துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தருமபுரி தலித்துகள் மீதான துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பொது பிரச்சனைகள். அந்நிய முதலீட்டிற்கு எதிராக ரயில் மறியல். விலைவாசி உயர்வை கண்டித்து ரயில் மறியல். தாமிரபரணி நதியை பாதுகாக்க நடைபயணம். காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு இழப்பீடு கோரி ரயில் மறியல். தொடர் மின்வெட்டை கண்டித்து முற்றுகை போராட்டம். பால் விலை உயர்வை கண்டித்து முற்றுகை போராட்டம். மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம். தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை அமைத்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கொடிய நியூட்ரினோ திட்ட எதிர்ப்பு போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் குழந்தைகள் மரணத்தை கண்டித்து மருத்துவ கல்வியகம் முற்றுகை. இலங்கைக்கு எதிராக 5 மீனவர்கள் தூக்கு தண்டனையை எதிர்த்து ரயில் மறியல். ராஜபக்சேவின் இந்திய வருகையை கண்டித்து ரயில் மறியல். இலங்கை தமிழர் படுகொலை. ஐநா அலுவலகம் முற்றுகை டெல்லி. அணு உலைக்கு எதிராக கூடங்குளம் 3வது 4வது அணு உலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கூடங்குளம் போராட்டம் வழக்குகளை வாபஸ் பெற கோரி ஆர்ப்பாட்டம். சேவைகள். நமது மருத்துவ முகாமில் நமது தூய்மை முகாமில் மேயர் பங்கேற்பு. இரத்த தான முகாம். ஆம்புலன்ஸ் சேவை. வளைகுடா வாழ் இந்திய நோயாளிக்கு உதவி. மௌலிவாக்கம் மீட்பு பணியில் நமது செயல் வீரர்கள். இலவச பாட புத்தகங்கள் விநியோகம். அரசு மகப்பேறு மருத்துவமனை சுத்தம் செய்த மகளிர் அணியினர். முதியோர் இல்லம் மற்றும் அரசு பள்ளி சுத்தம் செய்தல். மாற்றுத் திறனாளிக்கான உதவி வழங்குதல். மதுவிலக்கை வலியுறுத்தி மாணவர்கள் பேரணி. மனித சங்கிலி போராட்டங்கள். மதுவிலக்கை வலியுறுத்தி மகளிரணி போராட்டம். மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தலைமை செயலகம் முற்றுகை. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்கின்ற தேசிய அரசியல் கட்சியே எஸ்டிபிஐ, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சமுதாய சொந்தங்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நமது தேசிய அரசியல் கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ கட்சியினுடைய பணிகளை, அதனுடைய எழுச்சியை, அதனுடைய போராட்ட களங்களை இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எஸ்டிபிஐ கட்சி துவங்கி 6 வருடங்கள் மாத்திரமே ஆகிறது. இந்த 6 வருட காலத்தில் நீண்ட காலம் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய அளவிற்கான பணிகளை, போராட்டங்களை இந்த குறுகிய காலகட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக, தேசிய அரசியல் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிற, எழுச்சி பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் சக்தி தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக, இழந்து போன அவர்களது அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக, இழந்து போன அவர்களது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட எஸ்டிபிஐ கட்சி அல்ஹம்துலில்லாஹ் குறைந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சமூக மக்களுடைய அன்பான அரவணைப்போடு, அன்பான ஆதரவோடு இன்றைக்கு ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்திருக்கிறது என்பதை திரும்பி பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் போராட்ட களங்கள், தினமும் அநீதிக்கு எதிரான யுத்தங்கள்,
தினமும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டக் களங்கள் என்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய பணி இந்த சமூகத்திற்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. சமூக மக்கள் எஸ்டிபிஐ கட்சியை ஆரத்தழுவி அரவணைக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் எஸ்டிபிஐ கட்சியை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு மக்களுக்காக, சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறது. துவங்கி 6 வருட காலத்தில் நிறைய போராட்ட களங்களை சந்தித்திருக்கிறோம். 3 தேர்தல் களங்களை எஸ்டிபிஐ கட்சி தமிழகத்திலும் நாடு முழுவதும் சந்தித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது, உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இறைவன் நாடினால் வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கவிருக்கிறோம். நாம் சந்தித்த தேர்தல்களிலெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அன்பை, ஆதரவை நமக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். தனியொரு சக்தியாக நின்று தேர்தல் களத்தில் எஸ்டிபிஐ கட்சி களமாடி இருக்கிறது. மகத்தான வாக்குகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை நாம் சுட்டிக்காட்டுவதென்றால், தமிழகத்தில் ஒரு மாபெரும் போராட்ட அரசியல் சக்தியாக எஸ்டிபிஐ கட்சி இப்போது வளர்ந்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி பெற்றிருக்கிற வெற்றி, எஸ்டிபிஐ கட்சியினுடைய வளர்ச்சி, எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த விஸ்வரூபமெல்லாம் உங்களுடைய அன்பான ஆதரவும் சமூகத்தினுடைய அன்பான அரவணைப்பும் தான் இத்தகைய வெற்றியை, இத்தகைய வளர்ச்சியை ஈட்டுவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களது உதவியும் உங்களது ஆதரவும் நிறைய தேவைப்படுகிறது. ஏனென்றால் எஸ்டிபிஐ கட்சி வளர வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான காலங்கள். இந்த நாட்டில் மதவெறி சக்திகள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற ஒரு சூழல். ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது என்கிற இந்துத்துவனுடைய அஜெண்டாக்கள் அரங்கேறுகிற இந்த காலகட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய பணி இந்த நாட்டிற்கு, இந்த சமூகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறது. எஸ்டிபிஐ கட்சி இன்னும் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. சமூகத்தை ஒருமுகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளை, ஜனநாயக சக்திகளை நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வரக்கூடிய காலம் மிக முக்கியமான காலம். இதுவரை நாம் செய்கிற பணிகளை விட பல மடங்கு நமது பணிகள் இன்னும் விரிவடைய வேண்டிய காலத்தினுடைய தேவையை உணர்ந்து உங்களிடத்தில் அன்போடு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், வேலை செய்வதற்கு, பணியாற்றுவதற்கு, களப்பணியாற்றுவதற்கு லட்சோப லட்ச எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்காக, நமக்காக, நமது சமூகத்திற்காக, நமது எதிர்கால சந்ததிகளுக்காக. ஆனால் இந்த மனிதவளம் மாத்திரம் போதாது. நமது போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அநீதிக்கு எதிராக, ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக, சாதிய மதவெறி சக்திகளுக்கு எதிராக நாம் போராடுவதற்கு, நாம் வெற்றி பெறுவதற்கு, நாம் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு மிக முக்கியமாக நமக்கு பொருளாதார பலம் தேவைப்படுகிறது, பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அதை இந்த சமூகம் நிறைய தருகிறது. எனவே தான் இவ்வளவு வளர முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த உதவிகள் இன்னும் தேவை. நமது எதிர்கால சந்ததிகளுக்கான இந்த போராட்ட களத்திற்கு உங்களது அன்பான அரவணைப்பை, அன்பான ஆதரவை, உங்களது நிறைந்த பொருளாதார உதவிகளின் மூலமாக நீங்கள் தர வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதனை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே அன்போடும் ஆதரவோடும் நான் விண்ணப்பிக்கிறேன். நீங்கள் இந்த வேண்டுகோளை ஏற்று பொருளாதார உதவிகளை அதிகமாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.